வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபோட்டோஷாப் CS6 தளபதி விஜயோட ஹாப்பி பர்த்டே வால் போஸ்டரை டிசைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களை ஃபோட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. Ctrl+N ஷார்ட்கட். சைஸ் பார்த்துக்கோங்க. width ஒரு 10 inches, height ஒரு 15 inches, resolution 300 pixel inches, RGB mode, white color வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். Ctrl+O கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எரேஸ் டூல் யூஸ் பண்ணி இந்த சைடு மட்டும் லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம தளபதி விஜயை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தளபதி விஜயை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுறேன். அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். கரெக்டாக நான் அதை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்டை லைட்டாக மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். அடுத்ததாக Ctrl+O கிளிக் பண்ணுறேன். ஒரு லைட் PNG ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை நார்மல் இருக்கும் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டு Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக சிறுசாக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு ஒரு நியூ லேயர் கலர் ஃபில் பண்ணிவிட்டு டீசலைட். இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், பிளண்டிங் ஆஃப் பண்ண போகணும். ட்ரூப் ஷேடை கொடுத்துட்டு நான் அப்படியே மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரூப் ஷேடை கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், டிஸ்டன்ஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, சைஸாக அப்படியே நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். திஸ் பிசியில் நான் வச்சுருக்க PNG ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாய் தந்தை தளபதியை ஓப்பன் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தளபதி விஜய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தாய் தந்தை தளபதியை மேலே வச்சிடலாம். அடுத்ததாக ஜூன் 22 பிறந்தநாள் விழா காணும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இங்கே வச்சுட்டு Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறேன். ஓகே, இதுக்கு அப்படியே சும்மா ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து தளபதி விஜய். ஸோ இதையும் அப்படியே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேயரை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு Ctrl+T கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படியே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் அப்படியே ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டைல் கொடுத்தாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபோட்டோஷாப் ஸ்டைல்ஸ். அதை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லாட்டி காலில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டைல், அதில் கொடுத்த ஸ்டைல்ஸ் தான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்க நண்பா. மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம்.
நான் ஒரு பிஎஸ்சி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான். ஸோ இதை மூவ் பண்ணி இதை வந்து விட்டுறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கண்ட்ரோல் T கிளிக் பண்ணுறேன். அப்படியே சிறுசாக்கி இங்கே மேலே இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் T கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அங்கே சாய்ச்சிக்கலாம். ஓகே, இந்த தாய் தந்தை தளபதியும் லைட்டாக ரீட் பண்ணி சிறுசாய்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு தளபதி விஜயோட ஹாப்பி பர்த்டே வால் போஸ்டரை டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா சிம்பிளான வால் போஸ்டர் நண்பா, ஆனால் ரொம்ப ஈஸியான வேலை நம்ம இதை டிசைன் பண்ணிட்டோம். ஓகே நண்பா, இன்னொரு புது காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் கே நவீன்குமார். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, பிடிக்கடி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாட்ஸ்அப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் இதை கற்றுக்கணுன்னா ஸோ இதை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.